சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கம்யூனிஸ்ட் கட்சியினர் சந்தித்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன், முன்னாள் செயலர் முத்தரசன் உள்ளிட்டோர் அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆண்டு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அதுதான் இந்த சந்திப்பின் நோக்கம். சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன், முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் உள்ளிட்டோர் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? சிபிஐ மாநில செயலாளர் மற்றும் முன்னாள் மாநில செயலாளர் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். வீரபாண்டியன் மற்றும் முத்தரசன் ஆகியோரும் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே கூட்டணி சார்ந்த சில விஷயங்கள் அரசியல் பொறுத்தலாக பேசி வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பாக செல்வ பெருந்தகை வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வீரபாண்டியன் வந்திருக்கிறார். ஆனால் வீரபாண்டியனிடம் கேட்கும்போது ஒரு கட்சியுடைய 100ஆண்டு விழா அழைப்புதலை முதலமைச்சரிடம் கொடுப்பதற்காகவும் முதலமைச்சருடைய நேரம் கேட்பதற்காகவும் வந்திருக்கிறார் சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட பல விஷயங்கள் என பல்வேறு கட்சிகளில் தற்போது விருப்ப மனுக்கெல்லாம் வாங்க தொடங்கிவிட்டார்கள். கடந்த முறை 2021 அவர்களுக்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டது. 6 சிபிஐ கட்சிக்கு 6 எம்எல்ஏ சீட் கொடுக்கப்பட்டு அதில் 2 இடங்களில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே இந்த முறை எவ்வளவு எண்ணிக்கையில் கொடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிபிஐ கட்சிக்கு 2 நாடாளுமன்ற சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அது 2 இடத்திலுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.